Hello பசங்களா, வணக்கம் and welcome. நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, making bio learning very 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 simplified. So இன்னைக்கு நம்ம செஷன்ல நீங்க எல்லாரும் கேட்ட மேம் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனை ஒன் ஷாட்ல பண்ணுங்க மேம், பார்ட்டா பண்ணியிருக்கீங்கல்ல மேம், அதே மாதிரி ஒன் ஷாட்ல பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் ரிவிஷன் சொல்லலாம், ஒன் ஷாட்னு சொல்லலாம், என்ன வேணாம்னு சொல்லலாம் பசங்களா. வாங்க செஷனுக்குள்ள போகலாம். Vedantu Learning Center, now in your city, Chennai, Tiruchi, Coimbatore and Madurai super successful நடத்திட்டு வரோம். High tech interactive classroom, class recordings available, VBuddy, pedagogy and continuous feedback on your progress. So இந்த சாப்டர்ல நம்ம என்னென்ன படிக்க போறோம்னா, we are going to discuss about the 5 kingdom classification. Okay, bacteria பத்தி படிக்க போறோம். We are going to discuss about Protista, Fungi, Plantae, Animalia. Okay, இந்த 5 கான்செப்ட்ஸ் தான் கிளியரா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ முதல்ல யாருப்பா இந்த கிங்டம் எல்லாம் கிளாசிஃபை பண்ண ஆரம்பிச்சது? அது வந்து அரிஸ்டாட்டில் பசங்களா. ஸோ அரிஸ்டாட்டில் தான் நம்ம ஃபாதர் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சொல்றோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா he made an attempt for more scientific basis for classification. He used simple morphological characteristic to classify them into trees, shrubs and herbs. ரொம்ப முக்கியமான விஷயம். He also divided animals into two groups, the one with red blood, the one without red blood. So red blood இருக்க animals ஒரு குரூப்பாவும், red blood இல்லாத animals இன்னொரு குரூப்பாவும் அவர் வந்து பிரிக்கிறாரு. ஓகே, ஸோ இதுதான் டூ கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஆனால் இதில் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. அவங்களால மைக்ரோ ஆர்கானிசம்ஸை எந்த ஒரு குரூப்லையும் பிரிக்க முடியல. They were not able to distinguish between eukaryotes and prokaryotes. They were not able to distinguish between unicellular and multicellular photosynthetic organism பசங்களா. So classification of organism into plants and animals was easily done and easy to understand. So இதுக்கப்புறம் you had 3 kingdom classification, 4 kingdom classification, 5 kingdom classification வந்துச்சு. உங்க டெக்ஸ்ட் புக்ல 5 kingdom classification தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம தெளிவா பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ் 5 kingdom classification? இது வந்து ப்ரொபோஸ் பண்ணது வந்து RH விட்டேக்கர். ஸோ RH விட்டேக்கர்ன்றவர் 1969ல இந்த ஒரு 5 kingdom classification ப்ரொபோஸ் பண்றாரு. ஓகே, ஸோ இதுல என்ன மேம் 5 கிங்டம்? மொனேரா, புரோட்டிஸ்டா, Fungi, Plantae and Animalia பசங்களா. ஸோ இதுதான் நம்மளோட 5 கிங்டம். இது எப்படி மேம், இதை எதை பேஸ் பண்ணி மேம் அவர் கிளாசிஃபை பண்ணாரு? He classified all this based on body organization, mode of nutrition, reproduction and phylogenetic relationship. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் வந்து கிளாசிஃபிகேஷனை நடத்தினாரு பசங்களா. 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஓகே, மேப் ஆஃப் பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். M for Monera, P for Protista, F for Fungi, PL for Plantae and A for Animalia. Map of places. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஒரு நிமானிக். ஓகே, எஸ். அடுத்த விஷயம் பார்க்கலாமா? இந்த ஒரு டேபிள் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, செல் டைப், செல் வால், நியூக்ளியர் மெம்பரேன், பாடி ஆர்கனைசேஷன் அண்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இந்த 5 கேரக்டர்ஸ் வச்சு தான் இவர் வந்து 5 கிங்டமையும் கிளாசிஃபை பண்ணாரு. 5 கிங்டம் 5 கேரக்டர் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மொனேரா மட்டும்தான் ப்ரோகேரியோட், மிச்சம் எல்லாருமே யூகேரியோட் பசங்களா. ஓகே, இங்க மொனேரால பாத்தீங்கன்னா you have a cell wall which is made up of non-cellulosic polysaccharide. Okay, whereas in Protista cell wall வெறும் சில ஆர்கானிசம்ல இருக்கு. ஃபங்கைல cell wall is made up of chitin, in plants it is cellulose and in Animalia it is totally absent. Okay, இங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன், ஓகே, இங்க absent, மொனேரால மிச்ச எல்லாத்துலயுமே present. Body organization cellular, here it is tissue or organ, here also it is tissue or organ பசங்களா. மோட் ஆஃப் நியூட்ரிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொனேரால ஆட்டோட்ரோஃபிக் இருக்கு, ஹெட்டிரோட்ரோஃபிக் இருக்கு. ஆட்டோட்ரோஃபிக்ல 2 விதமான நியூட்ரிஷன் இருக்கு. ஒன்று வந்து கீமோசிந்தட்டிக், இன்னொன்று வந்து ஃபோட்டோசிந்தட்டிக். ஓகே, அதே மாதிரி உங்களோட புரோட்டிஸ்டாலையும் ஒரு 2 விதமான நியூட்ரிஷன் இருக்கு, ஆட்டோட்ரோஃபிக் அண்ட் ஹெட்டிரோட்ரோஃபிக். ஓகே, ஃபங்கைல வந்து தேர் மெயின்லி ஹெட்டிரோட்ரோஃபிக், ஆட்டோட்ரோஃபிக்கே கிடையாது. தேர் பாரசைட்டிக் ஆர் சாப்ரோஃபைட்டிக்னு சொல்லலாம். ஓகே,
Your Plantae, they are exclusively autotrophic, whereas Animalia, they are heterotrophic pasangla. Holozoic, they are taking food, they ingest food and get their nutrition. Adha nama holozoic mode of nutrition in solrom. Very good. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். முதல்ல நம்ம Monera பத்தி பார்க்கலாம். Moneraல என்ன மேம் இருக்கு? Bacteria are the sole members of the kingdom Monera. They are the most abundant microorganism. So bacteria occurs almost everywhere. Hundreds of bacteria are present in a handful of soil pasangla. They also live in extreme habits such as deserts, springs, ice caps, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. Deep oceans, எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. So இவங்க வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? Cosmopolitan ன்னு சொல்றோம். Cosmopolitan in nature ன்னு சொல்றோம். Many of them live in or on other organism as parasites. அவங்க வந்து சில ஆர்கானிசம் உள்ளேயும் வெளியவும் இருப்பாங்க. ஸோ இந்த parasites வந்து ரெண்டு விதமா பிரிக்கிறோம். ஒன்று வந்து ecto, இன்னொன்று வந்து endo. Ecto means they live outside. Okay, endo means they live inside the body of the host. Okay, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Yes. இப்போ பார்க்கலாம் shapes of bacteria. இந்த bacteria வந்து வெவ்வேறு shapesல இருக்கு. If they are circular, okay, we call it as coccus. Okay, plural na cocci. If they are rod shaped, we call it as bacillus. Okay, if they are comma shaped, we call it as vibrium. Okay, if they are spiral, we call it as spirulum. Okay, cocci, spirulum, bacilli and vibrium. Okay, these are the four important shapes of bacteria. Kandipa match the following type question la idu kekkalam. Archaebacteria, the first formed bacteria, முதல்ல உருவான பாக்டீரியாவை தான் நம்ம ஆர்கிபாக்டீரியான்னு சொல்றோம். ஸோ இந்த ஆர்கிபாக்டீரியா எக்ஸ்ட்ரீம் சால்ட் கண்டிஷன்ஸ்ல வாழக்கூடிய அபிலிட்டி உள்ள பாக்டீரியா. ஓகே, ஸோ they live in salty areas like halophiles, hot springs, அதை வந்து நம்ம thermoacidophiles சொல்றோம். அப்புறம் மார்ஷி ஏரியாஸ்ல உள்ள பாக்டீரியா வந்து நம்ம மெத்தனோஜென்ஸ் சொல்றோம். ஆர்கிபாக்டீரியா differs from the true bacteria. ட்ரூ பாக்டீரியாவை நம்ம என்னன்னு சொல்றோம்? யூபாக்டீரியான்னு சொல்றோம். இந்த ஆர்கிபாக்டீரியாக்கு உள்ள செல் வாலே வேற மாதிரி வித்தியாசமா இருக்கும் பசங்களா. So that they can survive in harsh condition. Methanogens. இந்த methanogens எங்க மேம் இருக்கு? They are present in the gut of several ruminant animals. So ruminant animals ஓட gutல வந்து இவங்க இருக்காங்க, such as cows and buffaloes, and they are responsible for the production of methane. So methane produce பண்றதுக்கு இந்த methanogens உதவுது. மீத்தேன்ன்றது ஒரு பயோகேஸோட ஒரு முக்கியமான காம்போனன்ட். ஓகே, எஸ். அடுத்த விஷயம் பார்க்கலாம். யூபாக்டீரியா. They are true bacteria. என்னன்னு சொல்றோம் பசங்களா? ட்ரூ பாக்டீரியான்னு சொல்றோம். ஸோ அவங்க கிட்ட என்ன இருக்கு? ரிஜிட் செல் வால் இருக்கு, ஃபிளஜெல்லம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு பாக்டீரியாக்கான எல்லா அறிகுறியும் இந்த யூபாக்டீரியால இருக்கு. ஓகே, யூபாக்டீரியால சயனோபாக்டீரியான்னு சொல்லி ஒரு சின்ன குரூப் இருக்கு. ஸோ சயனோபாக்டீரியானா என்ன மேம்? photosynthetic bacteria தான் நம்ம cyanobacteriaன்னு சொல்றோம். they are also referred to as blue green algae. so அவங்க கிட்ட என்ன மேம் இருக்கு? they have chlorophyll A பசங்களா, similar to green plants and are photosynthetic autotrophs. அவங்கனால ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த சயனோபாக்டீரியா எப்படி மேம் இருக்கு? they are unicellular பசங்களா, ஒவ்வொரு செல்லா இருக்கும். ஓகே, they are either filamentous or colonial. இந்த மாதிரி கொலோனியலா அரேஞ்ச் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது ஒரு ரியல் இமேஜ். ஓகே, the colonies are generally surrounded by gelatinous sheet. இந்த காலனிஸும் சுற்றிலும் ஒரு gelatinous sheetனால கவர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சயனோபாக்டீரியால சில செல்ஸ் இருக்குல்ல, சில செல்ஸ்ல ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அது பேரு ஹெட்டிரோசிஸ்ட். ஓகே, இந்த ஹெட்டிரோசிஸ்ட் வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ண உதவும். இங்க தெரியுதா? இங்க தெரியுதா? இது ஒரு heterocyst, இது ஒரு heterocyst. okay, certain cells are modified into heterocyst. இந்த heterocyst வந்து நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ண சூப்பரா உதவ போகுது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், எங்கெல்லாம் பொல்யூஷன் அதிகமா இருக்கோ ஓகே அங்கெல்லாம் இந்த ஆல்கே அப்படியே மல்டிப்ளை ஆகி சூப்பரா வளர்ந்துரும். ஓகே, அதுதான் நம்ம ஆல்கல் ப்ளூம்ஸ்ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? ஆல்கல் ப்ளூம்ஸ்ன்னு சொல்றோம். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் கீமோசின்தசிஸ்
chemosynthetic autotrophic bacteria. Okay, chemosynthetic na enna, photosynthetic na enna. Photosynthetic na they use light. Okay, so chemosynthetic na avanga vandu வெவ்வேறு chemicals use பண்றாங்க. Okay, they enna சொல்றாங்க, they oxidize various inorganic substances such as nitrites and nitrates and ammonia and use the energy for their ATP production. Okay, so அவங்க வந்து நிறைய inorganic substances வந்து யூஸ் பண்றாங்க and they basically release energy in the form of ATP. Example என்ன மேம் இதுக்கு? Okay, you have your green sulfur bacteria, purple sulfur bacteria, they are all very good examples. Okay, yes. அடுத்தது நம்ம பார்க்க போறது heterotrophic. Heterotrophic-னா they cannot prepare their own food. So இந்த heterotrophic-ஐ நம்ம வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். ஒன்னு வந்து saprophytic, இன்னொன்னு வந்து parasitic. Okay, so heterotrophic bacteria are most abundant in nature. Okay, the majority are important decomposers. So அவங்க முக்கியமா decomposers பசங்களா. Many of them have a significant effect on human affairs. So இந்த bacteria அந்த human beings-க்கு பெனிஃபிட்டாவும் இருக்கு, ஹார்ம்ஃபுல்லாவும் இருக்கு. இப்போ லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா ஆகட்டும், ஓகே, அது எங்க இருக்கு, நம்மளோட கர்ட்ல இருக்கு. ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆகட்டும், ஃபிக்ஸிங் நைட்ரோஜன் ஆகட்டும், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான பாக்டீரியா. அதே சம் பேத்தோஜன்ஸ் காசிங் டேமேஜ் டு ஹியூமன் பீயிங், கிராப்ஸ், ஓகே, டிசீசஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமா இருக்கு. காலேரா, டெட்டனஸ், சிட்ரஸ் கேங்கர், தேர் ஆல் காசிங் டிசீசஸ் இன் யோர் டிஃப்ரெண்ட் plants and animals. Okay, yes. இந்த பாக்டீரியா எப்படி மேம் ரீப்ரொடியூஸ் பண்ணுது? ஃபிஷன்னால ரீப்ரொடியூஸ் பண்ணுது பசங்களா. ஒரு பாக்டீரியா ரெண்டு பாக்டீரியாவா மாறுது, அதுதான் நம்ம ஃபிஷன்னு சொல்லி சொல்றோம். சம்டைம்ஸ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் தே ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஓகே, கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபிளா இல்லாத போது அவங்க வந்து ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, தே ஆல்சோ ரீப்ரொடியூஸ் பை a sort of sexual reproduction by adopting a primitive type of DNA transfer from one bacteria to another bacteria. So இங்க ஒரு பிக்சர் இருக்கு பாருங்க, இது ஒரு பாக்டீரியானா இந்த பாக்டீரியால இருந்து இந்த பாக்டீரியாக்கு DNA டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ஸோ அந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? கான்ஜுகேஷன் சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? கான்ஜுகேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது மைக்கோபிளாஸ்மா பத்தி பார்க்கலாம். ஸோ மைக்கோபிளாஸ்மா ஆர் ஆர்கானிசம்ஸ் தட் கம்ப்ளீட்லி லேக் அ செல் வால். அவங்க கிட்ட செல் வால் இருக்காது. ஓகே, they are the smallest known living cell and can survive without oxygen. அவங்களால ஆக்சிஜன் இல்லாமையும் உயிர் வாழ முடியும். ஓகே, many mycoplasma are pathogenic in animals and plants. ஓகே, இதுவும் ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஓகே, மைக்கோபிளாஸ்மா பத்தி உங்க நீட் எக்ஸாம்லயும் கேட்கலாம். அடுத்த விஷயம், கிங்டம் Protista. All single cell eukaryotes are placed under Protista, but the boundaries of this kingdom are not well defined. Members of Protista are primarily aquatic. So அவங்க வந்து தண்ணில இருக்காங்க. This kingdom forms a link with the others dealing with plants, animals and fungi. ஒரு பக்கம் Monera, ஒரு பக்கம் plants, animals and fungi. So இந்த Protista வந்து ஒரு கனெக்டிங் லிங்கா இருக்கு என்னோட மொனேராக்கும் மற்ற மூணு கிங்டம்க்கும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Being eukaryote, the Protistan cell wall contains a well-defined nucleus and other membrane-bound organelles. Okay, so membrane-bound organelles இருக்கு, nucleus இருக்கு, true nucleus இருக்கு. ஏன்னா Protistaன்றது unicellular eukaryotes. Okay, they have, some of them have flagella and cilia. சில ஆர்கானிசம்ஸ்ல ஃபிளஜெல்லாவும் சீலியாவும் இருக்கு. ஓகே, ப்ரோட்டிஸ்ட் ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி அண்ட் செக்சுவலி. அவங்க ஏசெக்சுவலாவும் செக்சுவலாவும் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அபிலிட்டி இருக்குன்றாங்க. ஓகே, பை அ ப்ராசஸ் இன்வால்விங் செல் ஃபியூஷன் அண்ட் ஜைகோட் ஃபார்மேஷன். ஸோ முதல்ல வந்து செல் ஃபியூஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஜைகோட் ஃபார்ம் ஆகும். ஃபர்டிலைசேஷன் மாதிரி ஒரு சிமிலரான ப்ராசஸ் இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த விஷயம், இந்த Protista வந்து வெவ்வேறு குரூப்ஸா கிளாசிஃபை பண்ணப்பட்டிருக்கு. கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளஜெல்லேட், யூக்ளினாய்ட், ஸ்லைம் மோல்ஸ், ஓகே, அண்ட் புரோட்டோசோவன்ஸ். ஓகே, இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா கிளாசிஃபிகேஷன். ஓகே, ஒரு 4-5 லைன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குரூப்புக்குமே. அந்த 4-5 லைனை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறதுனா சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ முதல்ல ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஒரு நிமோனிக். ஓகே, டைனோசர் கேரிங் எக் ஆன் ஸ்லிப்பரி பிளேஸ். D for dinoflagellate, C for chrysophytes, E for euglenoids,
S for slime molds and P for protozoan. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பசங்களா. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். முதல்ல கிரைசோஃபைட்ஸை பார்க்கலாம். என்ன மேம் இருக்கு இந்த குரூப்ல? இந்த குரூப்ல டயட்டம்ஸ் இருக்கு பசங்களா. they basically include diatoms and golden algae. so இவங்க எங்க மேம் இருக்காங்க? they are found in fresh water as well as in marine water. fresh waterலயும் இருக்காங்க, உப்பு தண்ணிலயும் இருக்காங்க. okay, they are microscopic and float passively in water. அவங்களால தண்ணியில மிதக்க முடியும் because they are light. okay, so அவங்க ஜெனரலா என்னன்னு கூப்பிடுறோம்? பிளாங்க்டான்ஸ் கூப்பிடுறோம். most of them are photosynthetic. okay, நிறைய பேர் வந்து photosynthetic. they can prepare their own food. okay, in diatoms the cell walls form two thin overlapping shells. okay, ரெண்டு overlapping shells இருக்கும் which fit together as a soap box. okay, so இந்த மாதிரி இருக்கும் பசங்களா. okay, இந்த மாதிரி இருக்கும். so they fit together as a soap box. the walls are embedded with silica and thus the walls are indestructible. so இந்த walls எதனால made up பண்ணப்பட்டிருக்கு? சிலிக்கானால made up பண்ணப்பட்டிருக்கு. அதனால அவங்க indestructible ன்னு சொல்லி சொல்றாங்க. okay, yes, let's talk about this. the diatoms, நிறைய இந்த diatoms இறந்தா கூட அவங்களோட செல் வால் வந்து அப்படியே இருக்கும் பசங்களா. so அந்த செல் வாலை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா diatomaceous earthன்னு சொல்றோம். okay, என்னன்னு சொல்றோம்? diatomaceous earthன்னு சொல்றோம். so நம்ம earthல வந்து எக்கச்சக்கமான diatomaceous earth இருக்கு. so இந்த diatomaceous earth வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்னா we are used in polishing, filtration of oils and syrups. okay, ரொம்ப முக்கியமான லைன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா diatoms are the chief producers in the ocean. அப்படி direct question உங்க நீட் எக்ஸாம்ல கூட கேட்கலாம். okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். dinoflagellate. இந்த dinoflagellate பேர்லயே இருக்கு, ரெண்டு flagella. okay, they have one longitudinal flagella and one transverse flagella. okay, these organisms are mostly marine and are photosynthetic. அவங்க mostly photosynthetic பசங்களா. okay, they appear yellow, green, brown or red depending on the photosynthetic pigment. so அவங்களுக்குள்ள என்ன photosynthetic pigment இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க வெவ்வேறு கலர்ஸ்ல இருப்பாங்க. okay, the cell wall has stiff cellulose plate. அவங்களோட செல் வால்ல இந்த மாதிரி ஸ்டிஃபான செல்லுலோஸ் பிளேட் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க கிட்ட ரெண்டு flagella இருக்கு. okay, one lies longitudinally and the other transversely. ஒன்னு வந்து longitudinal இருக்கும், இன்னொன்னு வந்து transverse இருக்கும். transverse and longitudinal. okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். so very often red dinoflagellates, ஒரு red dinoflagellate இருக்கு, அது பேரு 𝐾𝐢𝐬𝐜𝐿. okay, it undergoes rapid multiplication and releases toxins பசங்களா. it makes the sea look red. அது வந்து நம்ம red tides ன்னு சொல்றோம். okay, toxins released by such large numbers may even kill other marine organisms. so they cause what பசங்களா? red tides. okay, so இதுதான் அந்த red tideக்கான example. okay, the entire sea looks red in color because of the toxin that is produced by 𝐾𝐢𝐬𝐜. okay, yes, அடுத்த இதுக்கு போயிடலாம். euglenoids. majority of them are fresh water and they are found in stagnant water. okay, தேங்கின தண்ணியில வந்து நம்ம வந்து இந்த euglenoids பார்க்க முடியும். okay, instead of cell wall they have a protein rich layer called pellicle. அவங்க கிட்ட செல் வால் கிடையாது பசங்களா. so அந்த செல் வாலை தவிர they have a protein rich layer. இந்த லேயர் இருக்குல்ல, so அந்த protein rich layer பேரு pellicle ன்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். okay, so which makes their body flexible. அவங்களால எப்படி வேணா பெண்ட் பண்ணி மூவ் பண்ண முடியும். okay, they have two flagella. ரெண்டு flagella இருக்கு. ஒன்னு வந்து short flagella, okay, இன்னொன்னு வந்து long flagella. that is very 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 important. though they are photosynthetic in the presence of sunlight, when deprived of sunlight they behave like heterotrophs. okay, so அவங்களுக்கு வந்து dual mode of nutrition இருக்கு. sunlight இருக்கும்போது அவங்க autotrophic, sunlight இல்லாத போது அவங்க heterotrophic. as simple as it can be பசங்களா. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். interestingly the pigments of the euglenoids are identical to those present in higher animals. okay, so இங்க இருக்க pigments வந்து higher animalsல
சாரி ஹையர் பிளான்ட்ஸ்ல ஹையர் அனிமல்ஸ்ன்னு சொன்னா ஐம் சாரி. ஸோ ஹையர் பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பிக்மெண்ட்ஸ் மாதிரி சிமிலரா இருக்கு. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஸ்லைம் மால்ஸ். Slime molds are saprophytic protists. Okay, the body moves along dead and decaying twigs. இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் இறந்து போன twigs, செடிகள். ஓகே, ஸோ அந்த செடிகளை சுற்றி இந்த பாடி வந்து பெருசாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ அண்டர் சூட்டபிள் கண்டிஷன் தே ஃபார்ம் அன் aggregation called plasmodium which may grow and spread over several feet. ஸோ இதுதான் பிளாஸ்மோடியம்னு சொல்கிறோம். this grows and spreads over several feet பசங்களா. ஓகே, during unfavorable condition the plasmodium எப்பெல்லாம் அது கண்டிஷன் வந்து சுற்றி உள்ள கண்டிஷன் வந்து ஃபேவரபிளா இல்லையோ இந்த பிளாஸ்மோடியம் வந்து ஒரு ஃப்ரூட்டிங் பாடி ப்ரொடியூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ அந்த ஃப்ரூட்டிங் பாடி தான் இந்த ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த ஃப்ரூட்டிங் பாடியோட டிப்ல என்ன இருக்கும்னா நிறைய ஸ்போர்ஸ் இருக்கும். ஓகே, தீஸ் ஸ்போர்ஸ் பேசிக்கலி ஆர் ரிலீஸ்ட் வென் தேர் இஸ் ப்ராப்பர் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் பசங்களா. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, தீஸ் ஸ்போர்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்டன்ட் அண்ட் சர்வைவ் ஃபார் மெனி இயர்ஸ் ஈவன் அண்டர் அட்வர்ஸ் கண்டிஷன். தி ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட். ஸோ ஏர் கரண்ட்ஸ் வந்து இந்த ஸ்போர்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ண உதவும். ஓகே, எஸ். அடுத்தது புரோட்டோசோவன்ஸ். ஸோ ஆல் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஹெட்டிரோட்ரோப்ஸ். இங்கே வந்து எதுவுமே ஃபோட்டோசிந்தட்டிக்காக கிடையாது. தேர் ஆல் ஹெட்டிரோட்ரோப்ஸ். ஓகே, ஸோ தே ஆர் பிலீவ் டு பி த ப்ரிமிட்டிவ் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். தேர் ஆர் 4 மேஜர் குரூப்: அமீபாய்ட் புரோட்டோசோவன், ஃப்ளெஜெலேட்டட் புரோட்டோசோவன், சீலியேட்டட் புரோட்டோசோவன் அண்ட் ஸ்போரோசோவன். 4 முக்கியமான குரூப் இருக்கு. ஒவ்வொரு குரூப்பாக பார்த்துடலாம். அமீபாய்ட் புரோட்டோசோவன் எல்லாருக்கும் தெரியும். அமீபா இர்ரெகுலர் இன் ஷேப். அவங்களுக்கு வந்து சூடோபோடியா இருக்கும் லோகோமோஷனுக்கு. கரெக்டா? ஸோ 2 முக்கியமான எக்ஸாம்பிள் இருக்கு. ஒன்று வந்து அமீபா, இன்னொன்று வந்து என்டமீபா. ஸோ இந்த என்டமீபான்றது ஒரு பாரசைட். இட் லிவ்ஸ் இன்சைட் த இன்டெஸ்டைன் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, இட் காசஸ் அ டிசீஸ் கால் அமீபியாசிஸ். ஓகே, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அவங்களுக்கு வந்து சூடோபோடியா அல்லது ஃபால்ஸ் ஃபீட் என்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் ஃப்ளெஜெலேட்டட் புரோட்டோசோவன். The members of this group are either free living or parasitic. அவங்களுக்கு வந்து ஃப்ளெஜெல்லா இருக்கு. முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னா ட்ரிபெனோசோமா. ஸோ ட்ரிபெனோசோமா என்ன காஸ் பண்ணுவோம் பசங்களா? ஸ்லீப்பிங் சிக்னஸ். ட்ரிபெனோசோமா காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா என்ன மேம்? ஸோ ஸ்லோலி பசங்களா அவங்க ஒரு நாளில் தூங்குற நேரம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். கடைசியில் they get into coma and they die. ஓகே, எஸ். Ciliated protozoan. Ciliated protozoan paramecium is a very good example பசங்களா. ஸோ இந்த paramecium வந்து எப்படி இருக்கு? It is surrounded by இந்த மாதிரி ஒரு மவுத் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை வந்து கல்லெட்னு சொல்றோம். ஓகே, இட் இஸ் சரவுண்டட் பை சீலியா. ஸோ த என்டையர் ஒன் இஸ் சரவுண்டட் பை சீலியா. இதை நான் வந்து நம்ம கல்லெட்னு சொல்றோம். ஓகே, ரொம்ப 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 முக்கியமான விஷயம். The coordinated movement of rows of cilia causes the water laden with food to be steered into the gullet. Okay, so example என்ன? Paramecium. Okay, yes. So last time நம்ம பார்க்க போறது sporozoan. These include diverse organisms that have an infectious spore like stage. உங்க மலேரியா இருக்குல்ல, மலேரியால் parasite பேர் என்ன? Plasmodium. ஓகே, ஸோ இந்த பிளாஸ்மோடியம்ல எக்கச்சக்கமான ஸ்பீசிஸ் இருக்கு. வைவாக்ஸ் இருக்கு, மலேரியா இருக்கு, ஃபால்சிபேரியம் இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் தான் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்போரோசோவன்ஸ்க்கு. ஓகே, தீஸ் ஆர் ஆல் யோர் ஸ்போரோசோவன்ஸ். ஓகே, எஸ். இதோட நம்ம வந்து என்ன முடிக்கிறோம்? புரோட்டிஸ்டா முடிச்சிட்டோம், மொனேரா முடிச்சிட்டோம், புரோட்டிஸ்டா முடிச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போறது த கிங்டம் ஃபங்கை பசங்களா. ரொம்ப 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 முக்கியமான ஒரு கிங்டம். நிறைய கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃபங்கை. ஸோ ஃபங்கை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஸ்டடி ஆஃப் ஃபங்கையை நம்ம மைக்காலஜின்னு சொல்றோம்.
Okay, we call it as mycology. So இதுல என்னென்ன இருக்கு, அவங்களோட division என்ன, okay, examples என்ன, எல்லாமே டீட்டெயிலா படிக்க ஆரம்பிச்சிடலாம். Okay, yes. So what are the unique character? The fungi constitute a unique kingdom of heterotrophic organism. Okay, they mostly show greater diversity in morphology and habitat. Okay, இன்னொரு முக்கியமான விஷயம், the common mushroom you see and eat and the toadstools, இது toadstool, இது வந்து bread mold, இது bread mold என்னன்னு சொல்றோம், rhizopus ன்னு சொல்றோம். So இவங்க எல்லாமே fungi தான். Okay, and the white spots you see on mustard leaves, they are also fungi. Okay, so எங்க பார்த்தாலும் fungi are there. They are cosmopolitan in nature பசங்களா. Okay, அவங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. Some unicellular fungi இருக்கு. Okay, yeast are used to make bread and beer. Okay, other fungi causes diseases in plants and animals. Okay, you have wheat rust, okay, causing Puccinia. Wheat rust என்ற ஒரு disease is caused by Puccinia, is an important example for pathogenic fungi. Okay, some are the sources of antibiotics like your penicillium. இதெல்லாம் uses and harmful effect of fungi. Okay, fungi are cosmopolitan and occur in water, soil, minerals, air, எல்லா இடத்துலயும் இருக்கு உங்களோட fungi. Okay, cosmopolitan na, they occur everywhere. So with the exception of yeast which are unicellular, the rest of them are all filamentous. Filamentous na என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு filament long slender thread like structure இருக்குல்ல, so அதை நம்ம என்னன்னு சொல்றோம், hyphae ன்னு சொல்றோம். Okay, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஹைஃபேல the network of hyphae இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், mycelium ன்னு சொல்றோம். The network of hyphae is called mycelium. So இந்த myceliumum hyphaeum ரெண்டு விதமா இருக்கு. ஒன்னு வந்து ஈனோசைட்டிக், இன்னொன்னு வந்து செப்டேட். ஓகே, ஈனோசைட்டிக்னா என்ன மேம்? Excuse me. Enocytic na pasangla, there is no cell wall, verum nucleus, multinucleate. இத வந்து aseptate ன்னு சொல்றோம். ஓகே, அதே septate na என்ன மேம்? இந்த மாதிரி cell wall இருக்கு பசங்களா, they have a cell wall. So இத நம்ம என்ன சொல்றோம், septate ன்னு சொல்றோம். இது aseptate, இது septate. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். The cell wall of fungi is made up of chitin and polysaccharide. எந்த விதமான cell wall இருக்கு, chitin அப்புறம் polysaccharides உள்ள cell wall இவங்க கிட்ட இருக்கு. Okay, அடுத்த முக்கியமான விஷயம், most fungi are heterotrophic and absorb soluble organic matter, okay, from the dead substances, and hence we call them as saprophytes பசங்களா. Okay, so they depend on dead and decaying substances for their nutrition. Okay, those that depend on plants and animals are called parasites. இன்னும் சில fungi, they live in symbiotic relationship with either plants or with either higher with algae. Okay, so அதோட example வந்து lichens and mycorrhiza. Okay, they live in association. So எப்படி எல்லாம் இருக்கு அவங்களோட நியூட்ரிஷன், ஒன்னு வந்து சாப்ரோஃபைட்டிக்கா இருக்கு, பாராசைட்டிக்கா இருக்கு, அல்லது சிம்பயோட்டிக்கா இருக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் in fungi can be taking place by vegetative means, fragmentation, fission, budding, இந்த மூணு விதத்துல நடக்கலாம். So இப்போ இது வந்து reproduction by vegetative means. Okay, so asexual reproduction பார்க்கலாம். asexual reproduction வந்து மூணு முக்கியமான ஸ்போர்ஸ் இருக்கு. கொனிடியா, okay, sporangiosspores, இல்லாட்டி you also have zoospores பசங்களா. so இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு ஸ்போர் வந்து asexual ஸ்போரா வந்து உதவ போகுது. okay, so sexual reproduction is by oospores, ascospores and basidiospores. okay, so என்னென்ன ஸ்போர், oospore, ascospore, basidiospore. okay, and these spores are produced in distinct structure called fruiting bodies. so இந்த spores வந்து எங்க ப்ரொடியூஸ் பண்ணப்படுது, fruiting bodies என்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுது. so இந்த ஸ்டேஜஸ்ல மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. so முதல்ல என்ன நடக்குதுன்னா fusion of protoplasm. okay, so இப்போ இது ஒரு கேமெட் இருக்கு, இது ஒரு கேமெட் இருக்கு. so இந்த ரெண்டு கேமெட்டுக்கும் நடுவுல
Okay, you have a nucleus and as well as protoplasm. So they basically fuse. முதல்ல protoplasm வந்து fuse ஆகும். So இதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா dikaryon ன்னு சொல்றோம். Okay, this is called dikaryon. Okay, then you have the fusion of nuclei. ரெண்டு nucleium fuse ஆகி it is going to form zygote பசங்களா. So இந்த zygote இந்த process நம்ம என்னன்னு சொல்றோம் karyogamy ன்னு சொல்றோம். Okay, என்னன்னு சொல்றோம் பசங்களா karyogamy. இப்போ இந்த zygote will undergo meiosis, okay, to produce the spores. இந்த spores வந்து fungi-ஆ develop ஆகும். இதுதான் முக்கியமான steps உங்களோட sexual reproductionல. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். When a fungus reproduces sexually, two haploid hyphae of compatible mating types come together and fuse. Okay, so இது வந்து ஒரு plus இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு minus இருக்கும். They fuse. Okay, in some fungi the fusion of haploid cell immediately result in diploid cell. ஒரு சில இதுல இது ரெண்டு fuse ஆகி diploid cell கொடுத்துரும். இன்னும் சில இதுல like ascomycetes and basidiomycetes, they are going to form a dikaryon stage. Di na enna rendu, karyon na enna nucleus. Okay, it is a fusion of two protoplasm. Okay, and this dikaryon undergoes karyogamy, adhe story da. Okay, this is going to form zygote which is diploid. This zygote undergoes meiosis to form haploid spores. ரொம்ப முக்கியமான விஷயம், leading to the formation of haploid spores. So இதுதான் sexual reproduction. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ஸ்டேஜஸும் அசால்ட்டா புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ உங்க ஃபங்கை வந்து 4 முக்கியமான குரூப்ஸா கிளாசிஃபை பண்ணப்படுது. ஃபைகோமைசைட்ஸ், பெசிடியோமைசைட், ஆஸ்கோமைசைட்ஸ் அண்ட் டியூட்டெரோமைசைட். திருப்பி சொல்றேன், ஃபைகோ, ஆஸ்கோ, பெசிடோ, டியூட்டெரோ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒன்னொரு கேரக்டரிஸ்டிக், ஓகே, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, அதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஃபைகோமைசைட்ஸ். ஓகே, தே ஆர் பேசிக்கலி அக்வாட்டிக் ஹேபிடைட், okay, decaying wood in moist and damp places, or they are also obligate parasite on plants. The mycelium is aseptate and cenocytic. அப்படினா என்ன, இந்த மாதிரி mycelium இருக்கா, வெறும் nucleus இருக்கு. There is no cell wall, they just have only nucleus. Okay, and asexual reproduction takes place by zoospores. The zoospores are motile spores. Motile na enna, they show locomotion. Okay, or by aplanospores. Zoospores அல்லது aplanospores. இந்த aplanospores enna, they are non-motile. Okay, so these spores are endogenously produced. Endogenously na enna, உள்ளுக்குள்ள. Okay, they are produced in a bag-like structure called sporangium. Okay, a zygospore is formed by the fusion of two gametes. இப்போ ரெண்டு gametes fuse ஆனா zygote-னும் சொல்லலாம், zygospore-னும் சொல்லலாம். Okay, so the gametes are similar in morphology. Isogamous ன்னு சொல்றோம், exactly similar. Okay, anisogamous na dissimilar and both are motile. Okay, both are motile. Okay, oogamy na ஒரு non-motile, பெரிய non-motile. Okay, and small motile. Okay, இதுதான் isogamy, anisogamy, oogamy ன்னு சொல்றோம். 3 விதமான sexual spores இருக்கு. Okay, or gametes இருக்கு. Okay, அடுத்த விஷயம், examples, mucor, இது mucor. Okay, so இது வந்து rhizopus, commonly called as bread mold. Okay, இது albugo, it is a parasitic fungi on mustard. You can see this white spots. So இந்த white spots எல்லாம் நம்மளோட mustard செடியில இருக்கும். Okay, அதை என்னன்னு சொல்றோம், albugoன்னு சொல்றோம். Examples ரொம்ப முக்கியமான விஷயம் பசங்களா. Okay, அடுத்தது ascomycetes. They are commonly known as sac fungi. என்னன்னு சொல்றோம்ல, sac fungi ன்னு சொல்றோம். The ascomycetes are mostly multicellular. Okay, example என்ன மேம், penicillium. Okay, and rarely unicellular like your yeast ஒரு example. அதே மாதிரி உங்களோட penicillium இன்னொரு example. Okay, they are saprophytic decomposers
parasitic or coprophilous என்னன்னு சொல்றோம் பசங்களா அவங்கள coprophilous ன்னு சொல்றோம் அப்படினா என்ன they grow on dung cow dung okay yes coming to the mycelium mycelium is branched and septate so mycelium வந்து இந்த மாதிரி branched-ஆ இருக்கு அதுக்கு அப்புறம் septate-ஆ இருக்கு the cell wall is present okay so they are produced in conidia exogenously in a special mycelium called conidiophores okay so conidia is the asexual spore அது எங்க ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா conidiophore ல ப்ரொடியூஸ் பண்ணப்படுது இந்த conidia வந்து மெச்சூர் ஆனோனே they produce mycelium okay sexual spores are called ascospores அதனால தான் அந்த பேரு ascomycetes okay which are produced in endogenously in a sac like asci ஒரு sac மாதிரின ஸ்ட்ரக்சர்ல அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாங்க okay these asci are arranged in different types of fruiting bodies called ascocarps okay குட்டி குட்டியான fruiting bodies இருக்கும் and these asci are arranged as ascocarps okay spores பேர் என்ன ascospore and the sac பேர் என்ன asci many asci together forms what ascocarps okay yes so examples are aspergillus clavicets neurospora so இந்த neurospora வந்து நம்ம நிறைய biochemical studiesல எக்கச்சக்கமா யூஸ் பண்றோம் okay so many members are like morels and truffles are edibles okay அத வந்து நம்ம consume பண்ணலாம் so இது வந்து உங்களோட aspergillus okay இது neurospora இது வந்து morels and truffles okay they are considered as delicacies அடுத்தது நம்ம பார்க்க போறது basidiomycetes okay so best example வந்து உங்களோட mushroom நம்ம என்னன்னு சொல்றோம் agaricus ன்னு சொல்றோம் okay commonly known forms of basidiomycetes are mushrooms bracket fungi or puffballs okay they are grown in soil on logs and tree stumps okay tree ஓட கீழ பகுதியில அவங்க வந்து வளர்வாங்க okay and in living bodies are parasite they are also parasite rust and smut disease ன்னு சொல்றோம் okay the mycelium is branched and septate so mycelium வந்து இந்த மாதிரி branched-ஆ இருக்கு okay and they are also septate like this they have a cell wall okay the asexual spores are generally not found அவங்க கிட்ட asexual spores இல்லன்னு சொல்லி சொல்றாங்க okay but vegetative reproduction by fragmentation is common so they divide into small fragment and each fragment develop into an individual that is possible பசங்களா okay அடுத்த விஷயம் the sex organs are absent sex organs totally absent okay but plasmogamy is brought by the fusion of two vegetative or somatic cells of different strains or genotypes அதே ஸ்டோரி தான் okay so ரெண்டு genotypes இருக்கும் they basically fuse plasmogamy நடக்கும் dikaryon stage நடக்கும் அதுக்கு அப்புறம் karyogamy நடக்கும் okay karyogamy and meiosis takes place so இது ஒரு strain okay so முதல்ல என்ன நடக்குது plasmogamy நடக்குது அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது karyogamy நடக்குது okay so this karyogamy this is your zygote the zygote undergoes meiosis okay and meiosis undergo panni it is going to form basidiospores okay basidiospores okay so in the basidiospores are now going to form new organism okay and fruiting body is called basidiocarp and the fruiting body என்னன்னு சொல்றோம் நாம basidiocarp ன்னு சொல்றோம் okay yes some common examples are mushroom okay இங்க பாருங்க ustilago it is called smut okay then you have the puccinia which is called rust smut and rust இவங்க ரெண்டு பேரும் parasitic form ustilagoவும் pucciniaவும் okay yes அடுத்த விஷயத்துக்கு போகலாம் deuteromycete commonly known as imperfect fungi இவங்க என்னன்னு சொல்றோம் imperfect fungi ன்னு சொல்றோம் only the asexual or the vegetative phases are seen okay the deuteromycete reproduce only by asexual spore known as conidia so inga asexual spore பேர் என்னது conidia ன்னு சொல்றோம் the mycelia is septate and branched they have cell wall okay some members are saprophytes or parasites while a large number of them are decomposers example alternaria coleotrichum and trichoderma ACT okay alternaria coleotrichum and trichoderma ரொம்ப முக்கியமான விஷயம் yes
இப்போ நம்ம கடைசியா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். வைரஸ் பத்தி பார்க்கலாம், ஓகே, லைக்கன்ஸ் பத்தி பார்க்கலாம், ப்ரையான்ஸ் பத்தி பார்க்கலாம், விரியாய்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கடைசியா நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, எஸ். So we have plant kingdom, animal kingdom, virus, lichens, prions, viroids. Okay, so நம்ம plant kingdom, animal kingdom தனித்தனி சாப்டரா நம்ம வந்து பார்க்க போறோம். So kingdom Plantae, it includes all eukaryotic multicellular photosynthetic organism, right? They contain chlorophyll. A few members are partially heterotrophic, such as your insectivorous plant, okay, உங்களோட bladder wort, okay, pitcher plant. So அதெல்லாம் என்ன example பசங்களா? Partially heterotrophic. So this is an example for pitcher plant, PITCHER. So இந்த pitcher plant எதுக்கு உதவுது மேம்? To trap your insects பசங்களா, for nitrogen source. அதே மாதிரி சில parasitic plants இருக்கு, 𝐃𝐢𝐬𝐜𝐿. இங்க பாக்குறீங்கல்ல, yellow color structure, that is a parasite, okay, that is present in higher plants. Okay, the plant cells have an eukaryotic structure with prominent chloroplast and cell wall mainly made of cellulose. Okay, yes, இதோட details எல்லாம் நம்ம வந்து plant kingdom detail படிக்கலாம். அடுத்தது Animalia. The kingdom is characterized by heterotrophic eukaryotic organisms that are multicellular and lack their cell wall. Okay, they directly or indirectly depend on plants for their food. They digest their food in an internal cavity and store the food reserve material as glycogen. Okay, they're holozoic. Holozoic na enna? By ingestion of food. நம்ம சாப்பாடு சாப்பிட்டு அதை digest பண்ணி தான் நமக்கு nutrients கிடைக்குது. Okay, so they all have a definite growth and shape pattern. Okay, so higher forms show elaborate sensory and neuromotor mechanism like human beings. We are able to move. We show locomotion. Okay, the sexual reproduction is by copulation of male and female followed by embryological development. Okay, so this is about Animalia. அடுத்தது virus. The world of virus. You know, எவ்வளவோ விஷயம் இருக்கு இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு. So virus did not find a place in classification since they are not considered living. So இவங்க வந்து non-living acellular. என்னன்னு சொல்றோம் பசங்களா? Non-living acellular ன்னு சொல்றோம். Okay, so outside the body of the host they are inert crystalline structure. Only they attain their living status only when they enter the host பசங்களா. ரொம்ப 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 முக்கியம். Okay, the viruses are non-cellular organisms that are characterized by having an inert crystalline structure outside the living cell. Once they affect a cell, they take over the machinery of the host cell to replicate themselves, killing the host. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Yes. So இந்த யாரப்பா டிஸ்கவர் பண்ணா? Virus was discovered. Virus means venom or poisonous fluid. It was discovered by Ivanovsky. Okay, recognized certain microbes as casual organism of the mosaic disease of tobacco. So in the mosaic disease of tobacco study பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ ஏதோ ஒரு ஆர்கானிசம், அது வந்து வைரஸ்ன்னு தெரியல, அப்போ அதை வந்து ஃபில்டர் பண்ண ட்ரை பண்ணாரு இந்த பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ல. அது வந்து ஃபில்டரே ஆகலை. அப்போ அவர் என்ன யோசிச்சாருன்னா, தீஸ் ஆர் ஸ்மாலர், மச் மச் ஸ்மாலர் தென் யுவர் பாக்டீரியான்னு யோசிச்சாரு. ஓகே, அதுக்கப்புறம் பெஜரிங். ஓகே, ஸோ பெஜரிங் டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் த எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த இன்ஃபெக்டட் பிளான்ட்ஸ் ஆஃப் டொபாக்கோ குட் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் ஹெல்தி பிளான்ட்ஸ். ஸோ அதை நம்ம அவர் என்ன சொன்னாருன்னா, he coined it as virus. So Beijerinck was the one who coined the term virus. Okay, and he called it fluid. And the fluid என்னன்னு சொன்னாரு? Contagium vivum fluidum. Contagium vivum fluidum. Contagium na infectious. So we call it as infectious living fluid. So இவர் தான் the father of virology ன்னு சொல்றோம், பெஜரிங்க். 1898ல அவர் வந்து இதை வந்து டிஸ்கவர் பண்ணாரு. அதுக்கப்புறம் W.M. Stanley, okay, he showed that viruses could be crystallized and crystals contains largely of proteins. Okay, so they are inert outside their specific host cell. The viruses are obligate parasite. அவங்க வந்து கம்பல்சரியா அவங்களுக்கு parasite host வந்து தேவைப்பட்டே படும். Okay, they compulsorily need a host to survive. Okay, so in addition, viruses also contain a genetic material that could either be RNA or DNA.
genetic material இருக்கு, RNA அல்லது DNA. Okay, it's never both together. DNA வும் RNA வும் எப்பவுமே ஒண்ணா இருக்கவே இருக்காது. Okay, so virus is a nucleoprotein and the genetic material is infectious and the DNA அல்லது RNA வந்து infectious. Okay, so in general virus that infect plants have single stranded RNA. உங்க tobacco mosaic virus ஆகட்டும், உங்க cauliflower mosaic virus ஆகட்டும், அவங்களுக்கெல்லாம் single stranded DNA இருக்கு. Okay, and the virus and those that infect your animals have either single stranded or double stranded RNA or double stranded DNA. Okay, so bacterial viruses or bacteriophages, this is your bacteriophage, it basically infects your bacteria. So inga enna irukku, they are usually double stranded DNA virus. Okay, so what are they basically made up of pasangla? They are made up of a protein coat. இந்த மாதிரி ஒரு protein coat நால made up பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த protein coat நாம என்னன்னு சொல்றோம்னா capsid ன்னு சொல்றோம். Okay, so in the capsid ல நிறைய subunits of small proteins are there. Okay, and the small proteins வந்து நம்ம capsomeres ன்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் பசங்களா? Capsomeres ன்னு சொல்றோம். These capsomeres are arranged in helical or polyhedral geometrical forms. Okay, so viruses cause disease like mumps, smallpox, herpes and influenza. எக்கச்சக்கமான viral diseases இருக்கு. Okay, so in plants the symptoms can be mosaic formation, leaf rolling, curling, yellowing and vein clearing, dwarfing and stunted growth. Okay, plant viral disorders, viral symptoms ன்னு வச்சுக்கலாம். Okay, அடுத்த முக்கியமான விஷயம் viroids. So viroids na என்னப்பா? It was discovered by Diner. Okay, or என்ன சொன்னார்னா they are RNA molecules, infectious RNA molecule அல்லது we call it as free RNA molecules. Okay, so in the free RNA molecules என்ன மேம் பண்ணோம்? They cause infection பசங்களா. They cause disease called potato spindle tuber disease. They are smaller than virus. நம்மளோட வைரஸோட சின்னதான ஒரு structure இது. Okay, it was found to be a free RNA. It lacked the protein code that is found in virus. Hence the name viroid. அதனால தான் அதை வந்து viroid ன்னு சொல்றோம் அல்லது viroid ன்னு சொல்றோம். Okay, the RNA of the viroid was of low molecular weight. Low molecular weight free RNA which cause disease. என்ன disease? Potato spindle tuber disease. So நம்மளோட potato usually இப்படி தான் இருக்கும். So இந்த disease உள்ள potato இந்த மாதிரி spindle shapeல இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம். Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். prions. So prions na enna ma'am? They are infectious protein particles pasangla. Okay, so they are abnormally folded proteins which causes disease. So usually அவங்க வந்து நம்ம nervous system தான் affect பண்ணுவாங்க. Okay, the most notable disease is bovine spongiform encephalopathy. அது வந்து mad cow disease ன்னு சொல்றோம். Okay, அதே மாதிரி human beings ல அது வந்து Creutzfeldt-Jakob disease ன்னு சொல்றோம். CJD. Okay, இதுதான் CJD disease உள்ள ஒரு brain. Okay, you can see the control and you can see the person who is affected. So mentally ரொம்ப disturbed இருப்பாங்க இந்த மாதிரி prion diseases வந்தவங்க. Okay, so இன்னொரு முக்கியமான விஷயம் இதுதான் சில symptoms. Okay, symptoms என்ன? Loss of intellect and memory, changes in personality, okay, loss of balance and coordination, slurred speech, தடுமாறி பேசுவாங்க, vision problem and blindness, abnormal jerking movement, progressive loss of brain function and motility. Okay, so இன்னொரு முக்கியமான விஷயம் lichens பத்தி பார்த்திடலாம். So lichens is a combination of two things. One is your phycobiont, another one is your mycobiont. Okay, so phycobiont na algae pasangla, mycobiont na fungi. Okay, இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். So they are symbiotic. This depends on this, this depends on this. So algae depends on fungi. இது வந்து food. Okay, so இது வந்து shelter, explain பண்றேன் ஒரே ஒரு நிமிஷம், and absorption.
ஓகே, ஸோ இந்த ஆல்கேயும் ஃபங்கையும் ஒன்றா வாழ்கிறாங்க, அதுதான் நம்ம லைக்கன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆல்கல் காம்போனண்ட்டை வந்து நம்ம ஃபைகோபயான்ட்னு சொல்கிறோம், ஃபங்கல் காம்போனண்ட்டை வந்து நம்ம மைக்கோபயான்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ஆல்கேல என்ன நடக்குதுன்னா, ஆல்கே வந்து இந்த ஃபங்கைக்கு வந்து தேவைப்படுற ஃபுட்டு கொடுக்குது. ஓகே, அதே வந்து என்னோட ஃபங்கை வந்து ஆல்கேக்கு தேவைப்படுற ஷெல்டரும் அதுக்கப்புறம் நியூட்ரிஷனும் கொடுக்குது. எப்படி மேம் இந்த ஃபங்கை நியூட்ரிஷன் கொடுக்குது? ஏன்னா இந்த ஃபங்கை வந்து இட் அப்சார்ப்ஸ் ஆல் த நியூட்ரியன்ஸ் பிகாஸ் இட் இஸ் சாப்ரோஃபைட்டிக் இன் நேச்சர். பசங்களா, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ பை திஸ் வி கம் டு அன் எண்ட் ஆஃப் திஸ் சாப்டர். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், லைக்கன்ஸ் ஆர் அ குட் இண்டிகேட்டர் ஆஃப் பொல்யூஷன். Okay, good indicator of pollution. So pollution எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் there are no lichens. pollution இருக்க இடத்துல லைக்கன்ஸே இருக்காது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். all of you please do concentrate. இந்த சாப்டரை ஈஸியாக படித்து முடிச்சிடுங்க. உங்கள் நீட் எக்ஸாம் ஆகட்டும், உங்கள் போர்டு எக்ஸாம் ஆகட்டும், ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். தேங்க்யூ ஸோ மச். we will meet in at another session.